வணக்கம், நான் உங்கள் சோஃபியா. ஒரு மாணவன் போயிட்டு சாக்ரட்டிஸ்ட் கேட்டாப்லையா, ஒரு நல்ல மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ சாக்ரட்டிஸ் சொன்னாராம், கண்டிப்பாக அந்த மாணவன் வந்து ஆறை போலவும் உப்பை போலவும் உன்னை போலவும் இருக்கணும் அப்படின்ட்டு. அமைதியாக இருந்த அந்த மாணவன் கேட்டாப்லையா, ஏன் இப்படி சொல்கிறீங்க, வேறு எதுவுமே நீங்கள் உதாரணம் காட்டல, இதுக்கு என்ன அர்த்தம் என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு. உடனே சாக்ரட்டிஸ் சொன்னாராம், ஆறை போல அப்படின்னா ஆறு எந்த மேடு பள்ளம் எதையுமே பார்க்கறது இல்லை, எல்லா இடத்துக்கும் வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும், நதியை போய் அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காத ஒரு இடத்துல. அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல சிறந்த மாணவன் அறிவை தேடி ஓடுறவனா இருக்கணும் அப்படின்ட்டு. சரிங்க, உப்பு மாதிரி ஏன் இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா, உப்பு எப்படி ஒரு இடத்துல ஒரு தண்ணியில் கரைஞ்சிச்சுன்னா அது இருக்குது அப்படின்றது தெரியாது, அதனுடைய சுவையை வச்சு தான் நம்ம அறிஞ்சுப்போம், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. அதனால மாணவனும் எப்படி இருக்கணும்னா, தனக்கு நாலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்றதுனால பந்தாலாம் பண்ணாமல் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாமல் தன்னை அடக்கி சுருக்கி பணிந்து தன்னுடைய அறிவை விரிவுபடுத்துகிறவனும் அவன் வந்து சிறந்த மாணவனாக இருப்பான். சரி, உன்னை போல இருக்கணும்னு ஏன் சொன்னீங்க, நீங்கள் வேற யாரையும் உதாரணம் காட்டல என்னும் போது சாக்ரட்டிஸ் சொன்னாராம், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட வந்து நீ பணிஞ்சு உன்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறல்ல, அதனால உன்ன மாதிரி மாணவர்கள் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்கிறவர்களாக இருக்கணும், அவங்க தான் சிறந்த மாணவர்கள்னு சொன்னாங்களாம். ஸோ இதுதான் எல்லா மாணவர்களுக்குமான ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எப்படி எதிர்பார்ப்பாரு அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நம்மளும் நல்ல மாணவர்களா, நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகளா, ஆசிரியர்களுக்கு நல்ல மாணவர்களா, பெரியவர்களுக்கு நல்ல இளைஞர்களா நம்ம வந்து வாழணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.